மால் மருகா வேல் முருகா வேல். வேல் முருகா மால் மருகா வேல் முருகா வேல். வள்ளி மன வாழனேனி வேல் முருகா வேல். வள்ளி மன வாழனேனி வேல் முருகா வேல். புள்ளிமயில் வாகனனே வேல் முருகா வேல். புள்ளிமயில் வாகனனே வேல் முருகா வேல். வேல் 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 முருகா வேல். வேல் முருகா மால் மருகா வேல் முருகா வேல். பழனிமலை பாலனேனி வேல் முருகா வேல். பாப்பங்களை போர்க்குகின்ற வேல் முருகா வேல். பழனிமலை பாலனேனி வேல் முருகா வேல். பாப்பங்களை போர்க்குகின்ற வேல் முருகா வேல். வேல் 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 முருகா வேல். வேல் 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 முருகா வேல். வேல் முருகா மால் மருகா வேல் முருகா வேல். வேல் முருகா மால் மருகா வேல் முருகா வேல். வள்ளி மன வாழனேனி வேல் முருகா வேல். வள்ளி மன வாழனேனி வேல் முருகா வேல். புள்ளிமயில் வாகனனே வேல் முருகா வேல். புள்ளிமயில் வாகனனே வேல் முருகா வேல். பழனிமலை பாலனேனி வேல் முருகா வேல். பழனிமலை பாலனேனி வேல் முருகா வேல். பாப்பங்களை போர்க்குகின்ற வேல் முருகா வேல். பாப்பங்களை போர்க்குகின்ற வேல் முருகா வேல். வேல் 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 முருகா வேல். வேல் 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 முருகா வேல். வேல் முருகா மால் மருகா வேல் முருகா வேல். வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நம்ம எல்லாரும் பொங்கலை கொண்டாடுறதுக்கு இங்கே கூடியிருக்கோம். இந்த புனிதமான திருவிழாவில் அடியேன் ஒரு சின்ன ஹரிகதா சமர்ப்பிக்கிறேன். வீரம் காதல் விளையாட்டு என்கின்ற தலைப்பில் யாரோடைய வரலாறு மிகவும் பொருந்தமானதுன்னு கேட்டால் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகனோடையது தான். அது மட்டும் இல்லாமல் ஞானம் சாரம் தத்துவத்தோட கலந்த ஒரு கதை முருகனோட பழனி ஆண்டவனோடையது தான். பல மகான்கள் அவதார புருஷர்கள் முருகன் மேலே நிறையா பாட்டும் விருத்தங்களும் எழுதி குமிச்சு வச்சிருக்கா. அதுலேருந்து முருகன் பெருமான் பற்றி இன்னைக்கு நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முருகன் யாருன்னு கேட்டால் ஷண்முகனே ஷண்முகனே சிவ ஷண்முகனே ஷண்முகனே சிவ ஷண்முகனே ஷண்முகனே சிவ ஷண்முகனே சக்தி ஸ்வரூபனே மூதோ குமாரனே ஷண்முகனே சிவ ஷண்முகனே சக்தி ஸ்வரூபனே மூதோ குமாரனே ஷண்முகனே சிவ ஷண்முகனே சக்தி ஸ்வரூபனே மூதோ குமாரனே ஷண்முகனே. சின்மய வடிவேல் சின்மய வடிவேல் முருகனே சின்மய வடிவேல் முருகனே தேவசேனாபதியே குஹனே சின்மய வடிவேல் முருகனே தேவசேனாபதியே குஹனே வன்மல மருதயம்மை ஆண்டருள் வையம் புகழ் மெய்யனே எனையனே சிவ ஷண்முகனே.
நீலகண்ட சிவன் என்கின்ற ஒரு மகான் இந்த பாட்டில் சொல்றார், ஷண்முகனே. முருகன் யாருன்னு கேட்டா ஷண்முகனா இருக்கார் முருகன். 6 முகத்தோட இருக்கிறவர் முருகன். சிவ ஷண்முகனே சக்தி ஸ்வரூபனே. சிவனும் பார்வதிக்கும் புத்திரனாக இருக்கார், குமரனாக இருக்கார். அந்த ஜகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவுக்கு, ஜகத்துக்கே அம்மா அப்பாவா இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனுக்கு, சிவனும் சக்திக்கும் முத்து குமாரனே, முத்து குமரனா இருக்கார், முத்து குமாரனா இருக்கார் முருகன். வேற என்ன விசேஷங்கள் முருகனுக்குன்னு கேட்டா, சின்மய வடிவேல். வடிவேல் வேலை வச்சுண்டு சின்மய ரூபமா இருக்கார் முருகன். தேவ சேனாபதிய குஹனே. தேவர்களுக்கு சேனாபதியா இருக்கார் முருகன். அவருடைய ரூபம் எப்படின்னு கேட்டா இன்னொரு மகான் சொல்றார், முருகனின் மறுபெயர் அழகு. முருகனின் மறுபெயர் அழகு. அந்த முறுவலில் மயங்குது உலகு. முருகனின் மறுபெயர் அழகு. அந்த முறுவலில் மயங்குது உலகு. முருகனின் மறுபெயர் அழகு. அழகு கொழுமைக்கு அவன் ஒரு நிலவு. கொழுமைக்கு அவன் ஒரு நிலவு. கொழுமைக்கு அவன் ஒரு நிலவு. குமரா என்ன சொல்லி பழகு. கொழுமைக்கு அவன் ஒரு நிலவு. குமரா என்ன சொல்லி பழகு. முருகனின் மறுபெயர் அழகு. அந்த உருவலில் மயங்குது உலகு. முருகனின் மறுபெயர் அழகு. அழகு 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 அழகு. முருகன் அவ்வளோ அழகா இருப்பாராம். அவருடைய சிரிப்பில் நம்ம எல்லாருமே மயங்கிடுவோமா? அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பியூட்டி முருகனுடைய அழகு. அவர் கதை பார்த்தோன்னா வீரமும் விளையாட்டுக்கு பிரமாணம். எப்படின்னா ஒரு சமயம் சூரபத்மன் என்கின்ற ஒரு ராட்சசன், ஒரு அசுரன், அகம்பாவம் ஜாஸ்தி ஆக ஆக தன்னுடைய புத்திரன் சகோதரன் தாரகாசுரனோட வதத்தை அவன் தேவர்கள் எல்லாரிடத்திலையும் பழி வாங்குறான். எல்லாரையும் காராகாரத்தில் வச்சு அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறான். தேவர்களுக்கும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் முடியாமல் சிவபெருமான் இடத்துல போய் காப்பாற்றுறதுக்குன்னு விண்ணப்பம் பண்ணுறா. ஒரு போரே நடக்கிறது. முருகப்பெருமான் தேவசேனாபதியாக இருந்து பனைக்கு முகப்பட கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடு நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். வேல் வகுப்புலேருந்து இந்த வரிசைகளாக எடுக்கப்பட்டிருக்கு. வேல் வகுப்பு சண்முகனுடைய வீரத்தை கொண்டாடுறது. சண்முகனை தவிர வேலை வச்சு கொண்டாடுறது. வேலுக்கே அவ்வளோ பெருமைன்னா அவன் முருக பெருமானா இருக்கக்கூடிய அவனுக்கு எவ்வளோ பெருமை.
ஸோ அந்த யுத்தத்தில் இந்திரனோட கால் கட்டுப்பட்டிருக்கு. சூரபத்மன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்திரன் அவனோடையே யானை மேலே உட்காத்தி வச்சு அவனுடைய கால் அப்படியே கட்டு போட்டு வச்சிருக்கான். ஆனால் தேவசேனாபதிக்கெலாம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஒரே ஒரு த்ரோ, ஒரே ஒரு வீசில், வேல் வீசினாரோ இல்லையோ, ஒரே ஷாட்டில் அழகாக இந்திரன் காலை வச்சிருக்கிற அந்த விலகத்தை உடைச்சு அவன் இந்திரனையே விடுதலை பண்ணுறார். இந்த இடத்துல தான் அவருடைய வீரம், சௌரியம், கமாண்ட் ஓவர் த வில் தெரிய வருது. அதே வீரத்தோட சூரசம்ஹாரம் செய்யறார். அந்த சூரசம்ஹாரம் இன்னைக்கும் எல்லாரும் கொண்டாடுறோம். இது விளையாட்டுக்கும் வீரத்துக்கும் பிரமாணம். காதல் எங்க அப்படின்னு கேட்டா அடுத்தது அதுதான். அவர் வள்ளி கல்யாணம் பண்ணிக்கிறார். அங்கதான் காதல், பிரேமம் தெரிய வருது. கந்தர் அனுபூதியில வள்ளி யாருன்னு சொல்றார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிரவான் சும்மாயிரு சொல்லராயென்றலுமே அம்மா பொருள் ஒன்றுமே அறிந்திலனே செம்மான் மகளை. செம்மான் மகளா பொறுக்கிறா வள்ளி அம்மாள். அந்த பெண் குழந்தைய நம்பிராஜன் தத்தெடுத்து கொரத்தி குடும்பத்தில் வளர்க்கிறார். நம்பிராஜனே ஒரு சிவபக்தன். வள்ளிக்கும் பக்தி அப்படியே வருது. ஒரு சமயம் நாரதர் வள்ளி அம்மாளுக்கு முருகனுடைய வீரம், சௌரியம் எல்லா எபிசோட்ஸ் நடந்ததை சொல்றார். கேட்டு வள்ளிக்கு முருகன் மேல ஒரு ஆழ்ந்த பக்தி, ஒரு காதல் உண்டாகிறது. போறவா வரவா போர்ச்சே வரச்சே பாடிண்டே ஆடிண்டே கேட்டுண்டே இருக்கா. வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே உனமுருகுதடி கிளியே உனமுருகுதடி. வள்ளி கணவன் பேரை வழி போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே உனமுருகுதடி கிளியே உனமுருகுதடி. எங்கும் நிறைந்திருப்போம் எட்டியும் எட்டாதிருப்போம் எங்கும் நிறைந்திருப்போம் எட்டியும் எட்டாதிருப்போம் குங்கும வர்ணனடி கிளியே குமர பெருமானடி கிளியே குமர பெருமானடி கிளியே குமர பெருமானடி. வள்ளி கணவன் பேரை வழி போக்கும் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே உனமுருகுதடி கிளியே உனமுருகுதடி. எல்லா இடத்துலையும் முருகன் திருநாமம் தான் அவளுக்கு கேட்கறது. கேட்க கேட்க முருகனை நினச்சி நினச்சி சாப்பிடாம தூங்காம இருக்கா. எப்போ வருவார்னு காத்துண்டே இருக்கா. இந்த சமயத்தில் முருகன் பெருமான் இவளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வரார். முனிவர் வேஷத்தில் வரார். ரூபத்தை மாற்றிண்டு ஒரு ஒரு வயசான முனிவர் வேஷத்தில் வரார். வள்ளி சேவை பண்ணுறார். தினமும் சேவை பண்ணுறா. முனிவர் இல்லையோன்னு ரிஷி வரார், பூஜை பண்ணுறார். அதுக்கு எல்லாம் சேவை பண்ணுறா வள்ளி. ஒரு நாள் அந்த முனிவர் கேட்குறா வள்ளியை, வள்ளி இங்கே வாமா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வள்ளி அதுக்கு கேட்டோன்னே பக்குன்ட்டு வள்ளிக்கு, முனிவரே நீங்களோ எங்கள் அப்பா சமமாக இருக்கேள், நீங்களோ வயசானவராக இருக்கேள், நானோ ஒரு சின்ன பொண்ணு, நீங்களோ ஒரு ரிஷி முனிவர், நானோ ஒரு கொரத்தி, இது எப்படி பொருந்தும்? என்னால் இது ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வள்ளி நடக்க ஆரம்பிச்சுடுறா. அப்போ முருகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. உடனே தன்னுடைய சகோதரனான கணபதியை அப்படியே நினச்சிக்கிறார். உடனே அவர் வந்துட்டார்.
ஆனா அவர் வந்து ஒரு யானை வேஷத்துல வரார். வந்து யானை வள்ளி எதிர்க்க நிக்கிறது. பெரிய யானை. வள்ளி பயந்துடுறா. வள்ளி ஓட ஓட யானை வேற துரத்திண்டே வருது வள்ளிய. வள்ளியோட யானை துரத்த, வள்ளியோட யானை துரத்த. அப்புறம் தெரியாம வள்ளி வந்து முடியல, ரொம்ப பயந்துட்டா. அதே அந்த முனிவர் கிட்ட வந்து ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சுடுறா. அப்பதான் முருகப்பெருமான் தன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்துல வந்து தரிசனம் கொடுக்கிறார். ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடி யார்கள பதமே துணைய தென்று நாளும் ஆறு முகம். ஆறு முகமா மயில் வாகனனா தரிசனம் கொடுக்கிறார் வள்ளிக்கு. இந்த மாதிரி பல லீலைகளுக்கு பிறகு வள்ளி கல்யாணம் மிகவும் சிறப்பாக நடக்கிறது. அந்த வள்ளி தேவையான சமேத அந்த முருகனை இந்த புனிதமான தினத்தில் எல்லாரும் சேர்ந்து துதி பண்ணலாம். அதோட மங்களத்தை பாடி பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாத பிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி. நாத பிந்து கலாதி நமோ நம. நன்றி, வணக்கம்.